இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ் வந்து ஒரு இது மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அதை வந்து சர்ச்சில் ப்ரீச் பண்ணுறதே இல்லை. அவங்க அதை குறித்து ரொம்ப கவலையாது. அது என்ன சர்ச்சில் ப்ரீச் பண்ணுறாங்கன்னு தெரில. நிறைய வாலிபர்கள் பின்வாங்கி போகிறாங்க. இதை என்ன ப்ரீச் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்குமே. கடவுள் வந்து நீ செய்ய போகிற பாவத்துக்கு மறிச்சிட்டாரு. ஆமாவா? நீ இனிமேல் செஞ்சிட்டு இருக்க செஞ்ச பாவத்துக்கும் செய்ய போகிற பாவத்துக்கும் கடவுள் ஏற்கனவே மன்னிச்சு சிலுவையில் உயிரை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, மற்ற மதத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் கிறிஸ்தவங்களுக்கு சொல்ல தெரியாது. அதுதான். ஸோ ஓகே, அதாவது என்ன கேட்குறீங்கன்னா, இப்போ உள்ள சர்ச்சஸ் வந்து என்ன மிஸ் பண்ணுறாங்க, அதாவது கிறிஸ்டியன்ஸுக்கு சொல்கிறதுக்கு என்ன மிஸ் பண்ணுறாங்க. அதாவது நான் பார்த்த வரைக்கும் நிறைய சர்ச்சஸில் வந்து நிறைய ஆசீர்வாத மெசேஜஸ் இருக்கும். ஆமாம், ப்ராஸ்பரிட்டி மெசேஜஸ் இருக்கும். மற்றபடி கடவுளோட லவ் பற்றின மெசேஜஸ் இருக்கும். அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள், அதாவது கடவுளோட கேரக்டர்ஸ் பற்றின இருக்கும். ஆனால் சில விஷயங்கள் வந்து முக்கியமானது. ஓகே. ஆனால் அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியானிட்டி பின்வாங்கி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு சின்ன பற்றி, பாவத்தை பற்றி பேசலாம். ஆனால் இப்போ என்னன்னா, பாவத்தை குறித்து பேசுனா நீங்கள் எதுக்கு மக்களுக்கு அதை பற்றி அறிவே இருக்காது. நீங்களே வந்து அந்த இதுதான் பாவம்னு சொல்லி டீச் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. பாவத்தை பற்றி பேசினா வந்து சில பேருக்கு பிடிக்காது. அது அவங்கள வந்து குத்தி காமிக்கிற மாதிரி இருக்கும். அதனால பிடிக்காது. அதனால அதை மறைக்கிறதுக்கு இது ஒரு சாக்கு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, சின்ன பற்றி பேச வேண்டியது ரொம்பவே அவசியம். இதுதான் இந்த அட்டோன்மெண்ட் டாக்டரின்னு சொல்லுவாங்க. நம்ம அட்டோன்மெண்ட். ஸோ அட்டோன்மெண்ட்னா என்னன்னா, ஏசப்பையன் இந்த சிலுவையில் மரித்தார். இதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறதுனால தான் நிறைய பேர் இந்த பாவத்தை பற்றி பேச மாட்டேன்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து கடவுள் வந்து நீ செய்ய போகிற பாவத்துக்கு மறிச்சிட்டாரு. நீ இனிமேல் செஞ்சிட்டு இருக்க செஞ்ச பாவத்துக்கும் செய்ய போகிற பாவத்துக்கும் கடவுள் ஏற்கனவே மன்னிச்சு சிலுவையில் உயிரை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம நல்லவங்களா வாழணும், கடவுளுக்கு பிரியமாக வாழணும்ன்ற ஆசை போயிடுது நிறைய பேருக்கு. ஏன்னா வந்து சும்மா நீங்கள் அது வந்து மற்ற மதத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இப்படி நல்லவங்களா இருந்தால் பரலோகத்துக்கு போவீங்க. அதனால கிறிஸ்தவம் வந்து அப்படி கிடையாது, வித்தியாசமானது. என்னன்னா, நீங்கள் எல்லா ஒர்க்கையும் வந்து கடவுள் முடிச்சிட்டாரு. அதனால வந்து நீங்கள் வந்து தப்பு செய்கிறீங்க அதெல்லாம் வந்து விட்டுதல்லுங்க. நீங்கள் கடவுளை நம்புங்க, அது போதும். அதான் இட் இஸ் ஃபினிஷ்ட் சொல்றாங்க. கடவுளை நம்புங்க, அது போதும், நீங்கள் பரலோகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டை விட்டுறாங்க. நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏசப்பாவுக்கு பிரியமா வாழணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றாங்க. ரட்சிக்கப்படுற வரைக்கும் சொல்றாங்க ஏசப்பாவை நம்பு, ஓகே. ஆனா அது ரட்சிக்கப்பட்ட பிறகு அதோட விளைவா நீ யாருக்கு பிரியமா வாழ்வ, ஏசப்பாவுக்கு பிரியமா வாழ்வ, பாவத்துல இருந்து விலகி வாழ்வ, அதை பத்தி சொல்றது இல்லை. இப்ப அதனால என்ன ஆகுது, பாவத்தை பத்தின இம்பார்ட்டன்ஸ் போயிருது. அதாவது பாவத்தின் பத்தின விளைவுகள் அதை பத்தி சொல்லாததுனால நிறைய பேருக்கு வந்து எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்றதே அந்த கைடன்ஸ் இல்லாமல் போயிடுது. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பாவம் பண்ணால் நான் பரலோகத்துக்கு போகிறேன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணால் அதுக்கே நீங்கள் இது பண்ணுறீங்க, அது ஏன் இஷ்டம், நான் எப்படின்னா இருப்பேன்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி சொல்கிறாங்களே அது. ஸோ இதுதான் இப்போ நம்ம மற்ற மதத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் கிறிஸ்தவங்களுக்கு சொல்ல தெரியாது. அதுதான். சில பேர் சொல்லுவாங்க, ஓகே அதில் வந்து இப்படி செய் அப்படி செய், அதனால வந்து ஆனால் கிறிஸ்தவத்தில் அப்படி கிடையாது. இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கிறிஸ்தவங்க தான் நிறைய தப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா எங்கள் கடவுள்ப்பா நான் இது செய் அது செய்யலாம் சொல்ல, அவர் நம்பினா போதும் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வாழ்கிறதுல கோட்டை விட்டுறாங்க, சாட்சியாக இருக்கிறதுல கோட்டை விட்டுறாங்க. அதனால தான் நிறைய மற்ற மதத்தில் விட கிறிஸ்தவத்தில் தான் நிறைய பேர் தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஏன் ஏசப்பா சிலுவையில் மரித்தார், ஏன் இந்த மாதிரி ஒரு ரூட்டை வந்து ஏசப்பா சொல்லணும், நீங்கள் என்னை நம்பினா போதும் நீங்கள் பரலோகத்தை வந்துடுவீங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் கிறிஸ்தவம் இப்படி சொல்லுது, அவர் சும்மா வந்து நம்மளை எதுவுமே நீங்கள் நல்லது செய்ய வேணாம் அப்படின்றதுக்காக இந்த ரூட்டை சொல்லலை அவரு. உண்மை என்னென்னா, மற்ற மதங்கள் எல்லாமே நீங்கள் நல்லது செஞ்சால் பரலோகம் போவீங்க அப்படின்னா என்னென்னா, ஒரு சுயநலமான எண்ணம் இருக்குது, பரலோகம் போகணும் அதனால நான் நல்லவனாக இருக்கேன். ஆனால் கிறிஸ்தவத்தில் அந்த எண்ணம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி சொல்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் என்னை நம்பினா போதும் பரலோகம் வந்துடுவீங்க, ஆனால் அந்த நம்பினதுக்கு அடையாளமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா எனக்கு பிரியமாக வாழணும். ஸோ அப்போ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கா. அதில் வந்து என்னென்னா, நீங்கள் பரலோகம் எதுக்காக போகிறீங்க, நான் ஐயோ அப்போ தான் அதே பரலோகம் வந்து நான் நல்லவளாக இருக்கணும் அதனால போகிறோம், ஒரு சுயநலமான எண்ணம். ஆனால் கிறிஸ்தவத்தில் என்ன சொல்லுது, இப்போ இதில் தான் டெஸ்ட் பண்ணுவோம், நம்ம உண்மையாலே நல்லவனா வாழ்றியா, சரிப்பா உனக்கு வந்து நீ பரலோகமும் கொடுத்துட்டேன், உனக்கு எல்லாமே கொடுத்துட்டேன், அப்பயும் நீ நல்லவனா வாழ்றியா,
ஆமா. இல்ல நீ பரலோகம் கொடுத்துட்டேன் அதனால நீ இஷ்டத்துக்கு வாழ்றியா. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து சொல்லிடுறோம், இப்போ நீ காசை கொடுக்க நம்ம பையன்கிட்ட, நான் உனக்கு ஏசி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றான். ஏசி கொடுத்துட்றேன், ஆனால் நீ வந்து காசு கொடுக்குறியோ கொடுக்கலையோ அது உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம என்ன சில பேர் என்ன பண்ணுவோம், அப்பாடா இதான் சான்ஸ் விட்டா ஏசி தூக்கிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் இவன் காசு நம்ம இஷ்டம் தானே சொல்லிட்டாரு, அதான் நம்ம காசு கொடுத்தா என்ன கொடுக்கலாம் என்ன, நம்ம பாட்டுன்னு ஏசி எடுத்துட்டு போயிடலாம். இதே தான் ஏசின்றது இந்த இடத்துல பரலோகம். கடவுள் வந்து நம்ம அவர் கூட இருக்கிறதுக்கு இந்த சான்ஸை கொடுத்துட்டாரு, ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாரு. நீ தப்பானவன் தான், ஆனாலும் நீ என்னை நம்ப உனக்கு கொடுக்குறேன்றாரு. ஆனால் கொடுத்துட்டுக்கு அப்புறம் ஒரு ஆப்ஷன் வைக்கிறாரு, நீ நல்லவனா வாழலாம் கெட்டவனா வாழலாம். ஓகே அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்மளுக்கே மனசாட்சி குத்தணும், சரி நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காரு, அப்போ நம்மளுக்கு அவர் பிரியமாக வாழணும். அப்போ இதுதான் உண்மையாகவே நம்ம நல்ல கடவுளுக்கு பிரியமாக வாழ்கிறதுக்கான ஒரு அடையாளம். இதுதான் கிறிஸ்தவத்துக்கும் மற்ற மதத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ கிறிஸ்தவத்தில், அதாவது மற்ற மதத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சடங்கு பண்ணிக்கிட்டே இரு, நீ அப்போ பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்ல என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து வெறும் ஒரு சடங்காக தான் அது நல்லவனா வாழ்கிறோமே தவிர உண்மையாக கடவுள் மேலே உள்ள அன்புனால நல்லவங்களா வாழல. ஆனால் கிறிஸ்தவத்தில் அப்படி கிடையாது, அது அப்படியே தலைகீழாக மாறணுன்றதுக்காக தான் கடவுள் இதை சொல்கிறாரு.